ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணிடலாங்க. வீட்டில் ஃபஸ்ட்டு நாளே மாவு ஆட்டி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுவோம். இந்த தோசை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. வாங்க இந்த சிம்பிளான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த மிக்ஸியில் நான் 2 கப் அளவு ரவை போட்டிருக்கேங்க. அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு போடுறீங்க. 2 பங்கு ரவைனா 1 பங்கு கோதுமை மாவு போடணுங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருச்சுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. நம்ம தோசைக்கல்லில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தோசையாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தோசைக்கு நம்ம என்ன ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி வச்சுருக்கேங்க. சூப்பரான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. சட்டுன்னு பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.